சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீட்டை தயாரிப்பதற்காக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், இந்த ஆய்வுக் கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசின் 25 மற்றும் 26ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான கருத்து கேட்பு கூட்டமானது இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் சற்று முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் மதிப்பீடை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், தமிழக அரசின் முன்னுரிமை திட்டங்கள் என்னென்ன உள்ளது, அந்த திட்டங்களின் செயல்பாடு என்ன, வரும் 2025 நிதியாண்டில் அந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து துறைகளுடன் நிதியமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார். அதன்படி இன்றைய தினம் ஒரு 5 துறைகளுடன் ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட 5 துறைகளின் கருத்து கேட்பு கூட்டமானது இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் வணிக வரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடனான கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுகிறது. நாளை மறுநாள் தொழில்துறை, சிறு மற்றும் சிறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட துறைகளுடான கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் முடிந்த பிறகு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டை இறுதி செய்யும் பணியானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.